வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முகமதியா. இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர்ன அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். அதோட ஒரு 3 காஷ்மீர் ரெட் சில்லியும் சேர்த்து லைட்டாக கலர்ன அளவுக்கு வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றையும் சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாக குக் ஆக அளவு வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா மசாலாவோட எல்லா சைடும் மிக்ஸ் ஆகி வர அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் அன்றைக்கி போனோட சிக்கன் சேர்த்துருக்கேன், நீங்கள் போன்லெஸ்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு குக் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரையும் இதோட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இந்த பவுடரில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா இதே நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 8 to 10 நிமிஷம் நல்லா சிக்கனை குக் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ சிக்கன் கிரேவி நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு தேவையான்னு பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி உப்பு வந்து கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு, அதனால் வந்து நான் சால்ட்டு எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிரேவிக்கு கம்மியாக வேணும்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.